வணக்கம். 7 தலைமுறை. இந்த புத்தகம் அலெக்ஸ் ஹேலி என்பவர் கிட்டத்தட்ட இதற்காக 12 ஆண்டுகள் உழைத்து 5 லட்சம் மைல்கள் பயணம் செய்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார். இது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம். இது ஆங்கிலத்தில் ரூட்ஸ் அப்படின்னு இருக்கும், வேர்கள் அப்படின்னு இருக்கும். தமிழில் 7 தலைமுறை. என்னது இது 7 தலைமுறை? 7 தலைமுறையாக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட 7 தலைமுறையாக 200 ஆண்டுகள் அமெரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி ஒரு கொடுஞ்செயல்களை செய்தார்கள் என்கிற ஒரு உண்மை வரலாறை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம். முதல் தலைமுறையை சேர்ந்த குண்டா பின்டே என்பவர் ஒரு ஆப்பிரிக்காவில் ஜப்பூர் என்ற கிராமத்தில் தன் வீட்டுக்கு விறகு வெட்ட போகிறாரு. அங்கே ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு அங்கேருந்து ஒரு 98 நீக்ரோக்கள், கிட்டத்தட்ட ஒரு 98 ஆப்பிரிக்கர்களை ஒரு துறைமுகத்திலிருந்து கடத்தி கொண்டு போய் ஆனாபோலிஸ் என்ற ஒரு துறைமுகத்திற்கு, அந்த ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைமுகத்திற்கு கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அதில் மொத்தம் 98 பேர், அதில் 42 பேர் தான் உயிர் பிழைச்சாங்க. இன்னொரு துறைமுகத்துக்கு கொண்டு போகல. அதில் ஒருத்தர் தான் குண்டா பின்டே என்பவர். அவர் ஒரு மாண்டியா இனத்தை சேர்ந்தவர். அங்கே போயிட்டு அந்த துறைமுகத்தில் இறக்கி விட்டோன்னா அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஏல முறையில் எல்லாரையும் விற்கிறாங்க. அப்போ அடிமைகளை ஏல முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலையை நிர்ணயிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு பவுண்டு அப்படிங்கிற ஒரு விலையை நிர்ணயித்து அங்கே ஒவ்வொருத்தருக்காக விற்றுடுவாங்க. அந்த மாதிரி குண்டா பின்டே என்பவரை ஜான் வாலர் என்பவர் வாங்கிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டும் அவர் நிறைய இந்த கடற்பிரயாணத்திலே நிறைய முறை அவர் தப்பிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் தப்பிக்க முடியவில்லை. அங்கே இன்னொருத்தருக்கு விற்கப்படுறார். அங்கேயும் போயிட்டு நிறைய முறை தப்பிக்க முயற்சிக்கிறார். அங்கேயும் அவரால் தப்பிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவரால் இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தாலும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது போலன்னு சொல்லிட்டு அங்கே அந்த சதட்டு வண்டி ஓட்டுவதால் அவருக்கு உள்ள அந்த பணியை கொடுக்குறாங்க ஆங்கிலேயர். அந்த ஜான் வாலர் என்பவர், நீ எனக்கு சதட்டு வண்டி ஓட்டு அப்படின்னு சதட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு சமையல்கார பெண் இருக்குது. அந்த பெண் ஒரு கருப்பின பெண். அந்த பெண்ணை பார்த்து அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பெண்ணு வேற இடத்துல அடிமையாக விற்கப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குழுவுக்கு விற்கப்பட்டு அடிமையாகி ஒரு கட்டத்தில் கருப்பின மக்கள் அமெரிக்கத்தில் நிறைய பேர், அவங்களோட உழைப்பு தான் ஒரு முக்கியமாக இருக்குது. அவங்க வீட்டு சமையல் வேலை, வயல்வெளி வேலை, தோட்ட வேலைன்னு சொல்லிட்டு எல்லா வேலைக்கும் ஊதியம் இல்லாமல் ஒரு அடிமையாக வச்சுருக்காங்க அமெரிக்கர்கள். அவங்க அந்த குண்டா பின்டேங்கிறத தனக்கு பிறந்த குழந்தையிலேருந்து அழைச்சிட்டு போய் தனியாக நம்மளுடைய அந்த மாண்டியா இன மொழியை